கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வெகு விமர்சையாக உலகமெங்கும் ஜனங்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற ஒரு கேள்வி நாம் வைத்தோமானால் அநேகமான நபர்களுக்கு அது அறியாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற காரியங்களை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, For the Son of Man came to seek and to save the lost. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னாக்கா, எழுந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதை தேட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்கும்போது மனிதனை தேடிய தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் மனிதனை தேடி வர வேண்டும் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி ரொம்ப ஸ்பெஷலா மனுஷனை உருவாக்கினார். ஆனால் மனிதன் எப்போது சாத்தானுக்கு செவி கொடுத்து அவன் பாவம் செய்தானோ அந்த மகிமையை அவன் இழந்து போகிறான். தேவ பிரசன்னத்தை அவன் இழந்து போகிறான். தேவன் அற்றவனாக, கடவுளே இல்லாதவனாக அவன் மாறிவிடுகிறான். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவன் தூர தள்ளப்படுகிறான். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மனிதனை தேடிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நம்ம பார்க்கலாம். நம்மங்க அந்த அதே வசனத்துல 2வது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எழுந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிலிருந்து மனுஷனுக்கு ரட்சிப்பு தேவை அப்படின்னு பார்க்கும்போது மரணத்திலிருந்தும் மற்றும் பாவத்திலிருந்தும் அவனுக்கு ரட்சிப்பு தேவை. ஏனென்றால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். மனிதன் பாவம் செய்ததுனால அவனுக்கு வந்த ஒரு சம்பளமானது மரணமாக காணப்படுகிறது, அதுவும் நித்திய மரணம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது மனுஷனை இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி மற்றும் அந்த நித்திய மரணத்திலிருந்து அவனை காக்கும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நம்ம பார்க்கலாங்க. ஸோ மனிதன் பாவம் செய்த போது அவன் தேவன் அற்றவனாய் மாறினான், தேவன் இல்லாதவனாய் அவன் மாறி போனான். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இம்மானுவேலாக இந்த உலகத்துக்கு வருகிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனே இல்லாத ஒரு மனுஷனுக்கு அவனோடு இருக்கும்படி, அவனோடு சம்பாஷிக்கும்படி, அவன் எழுந்து போன அந்த மகிமையை, அவன் எழுந்து போன அந்த பிரசன்னத்தை மறுபடியும் அதை கொடுக்கும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய இல்லத்தில, நம்மளுடைய உள்ளத்தில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறக்க நம்மை நாமே விட்டு கொடுப்போமாக. நம்மோடு வாசம் பண்ணும்படி நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.